மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு இயற்கணிதம். அதில் பயிற்சி 2.1 பார்க்க போகிறோம். பயிற்சி 2.1ல் முதல் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு கேள்வி, ஏபிசி எக்ஸட்ரா XYZ ஆகிய எழுத்துக்கள் டேஸ் குறிப்பதற்கு பயன்படுகின்றன. இது மாறிகளை குறிப்பதற்கு பயன்படுகின்றன. எஃப்பில் இருந்து 5ஐ குறைத்தல் என்பதற்கான இயற்கணித கூற்று. எஃப்பில் இருந்து, இப்போ எஃப்பை முதல்ல போட்டுக்கோங்க. 5ஐ குறைத்தல் அப்படின்னு சொல்லும்போது கழித்தல் 5ன்னு போட்டுக்கிறோம். F-5. மூணாவது, எஸ்ஐ 5ஆல் வகுத்தல் என்பதற்கான இயற்கணித கூற்று. S/5ன்னு போடலாம், அல்லது S வகுத்தல் குறி போட்டு 5ன்னு போடலாம். தற்போது நாலாவது கணக்கு, ஏயின் வயது N எனில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு ஏயின் வயது. இப்போ ஏயோட வயசு என்னன்னா 7 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்போ முன்னாடின்னு சொல்லும்போது கழிக்கணும், பிறகுன்னு கேட்டாங்கன்னா கூட்டணும். இப்போ உனக்கு 10 வயசு அப்படின்னு சொன்னால் 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி உனக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? 3 வயசு இருந்திருக்கும். அதே மாதிரி இப்போ என்னன்னு கொடுத்துருக்கனால இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? 10லேருந்து 7 கழிச்சிருக்கோம். இங்கே எண்ணிலேருந்து 7 கழிச்சிடணும். முன்பு அப்படின்னா கழிக்கணும், பின்புனா கூட்டிக்கணும். N-7 தான் விடை. அஞ்சாவது கணக்கு, P-5 ஆனது 12 எனில் Pயின் மதிப்பு. அதாவது Pக்கு பதிலாக எந்த மதிப்பை பிரதியிட்டால் அதிலிருந்து அந்த 5ஐ கழிக்கும்போது 12 அப்படிங்கிற விடை கிடைக்கும்னு பார்க்குறோம். இதை நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த 12ஓட அந்த 5ஐ வந்து கூட்டிக்கோங்க. 12ஓட 5ஐ கூட்டிங்கன்னா 17. ஸோ அவ்வளோதான் விடை. 17லேருந்து 5ஐ கழிச்சிங்கன்னா 12 அப்படிங்கிற விடை கிடைக்கும். ரெண்டாவது, சரியா தவறா என கூறுக. இதில் ஒரு பென்சில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பென்சிலோட மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் பென்சிலின் மொத்த நீளம் இதிலிருந்து இது வரையும் இது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. பென்சிலோட நீளம் இங்கேருந்து இது வரையும் கொடுத்துட்டாங்க 6 சென்டிமீட்டர். இது ஃபுல்லாக 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் இங்கே இருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் வந்து 7 சென்டிமீட்டராக இருந்ததுன்னா, ஸோ இந்த பகுதியோட பி, இது வந்து ஏ, இது பி பகுதியோட நீளம் மட்டும் உங்களை கேட்குறாங்க. ஸோ பி பகுதிக்கு நீளம் வேணும்னா மொத்தம் வந்து 6ங்கிறது எப்படி சேர்ந்ததுன்னா ஏயும் 6ம் சேர்ந்தது. ஸோ இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறது கேட்குறாங்க, கொஷின் மார்க் இது. ஸோ இந்த பிக்கு மதிப்பு வேணும் அப்படின்னு சொல்லும்போது 6லேருந்து ஏயை கழிச்சா உனக்கு விடை சரியாக வரும். ஆனால் இங்கே இப்போ என்ன எழுதியிருக்காங்கன்னா ஏயிலேருந்து 6 கழிச்சிருக்காங்க. எப்போதுமே பெரிய எண்ணில் தான் சிறிய எண்ணை கழிப்போம். மொத்தம் 6பா. அதில் இந்த க்ரீன் கலரில் ஷேடாக இருக்குல்ல, அந்த பகுதி மட்டும் ஏ சென்டிமீட்டர். இதில் கொஞ்சம் கிளியராக இல்லை, உங்கள் புக்கில் பார்த்துக்கோங்க. ஏ சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த பி, அந்த பிளாங்காக ஒயிட் கலரில் பிளாங்காக இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் கேட்குறாங்க. அது வந்து கொஷின் மார்க்கு. அப்படிங்கும்போது நம்ம இதுக்கு விடை வந்து 6லேருந்து ஏயை கழிக்கணும். ஆனால் எழுதுகோளின் பி பகுதியின் நீளம் A-6ன்னு கொடுத்துருக்கனால இது தவறு. சரியா? அடுத்தது ரெண்டாவது, ஆப்பிளின் விலை X மற்றும் வாழைப்பழத்தின் விலை ₹5 எனில் இவ்விரு பழங்களின் மொத்த விலை. இப்போ மொத்தம்னால என்ன செய்வோம்? 2ஐ கூட்டிடுவோம். X கூட்டல் 5, அவ்வளோதான் இதனுடைய பதில். ஸோ இது சரியான பதில் தான். மூணாவது, Cயின் 3 மடங்கை விட 10 அதிகம் எனும் கூற்று. Cயின் 3 மடங்கு, அப்போ 3C + 10 அப்படின்னு வந்திருந்தா இது கரெக்டு. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10C கூட்டல் 3 அப்படின்னு கொடுத்துருக்கனால இது தவறு. சரியான விடையை நான் பக்கத்தில் பென்சில் எழுதியிருக்கேன். 3C கூட்டல் 10ன்னு வந்திருந்தா இது கரெக்டு. ஆனால் 10C கூட்டல் 3 கொடுத்துருக்கனால இது தவறு. நாலாவது, 10 அரிசி பைகளின் விலை ₹T எனில் ஒரு அரிசி பையின் விலை எவ்வளவு? நிறைய கொடுத்துட்டு கொஞ்சமாக கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது 1 கேட்டாங்கன்னா வகுக்கணும். இந்த டீயை 10ஆல் வகுத்துட்டுனா ஒரு அரிசி பையோட விலை கிடச்சிரும். அது அவங்க சரியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது சரி. நாலாவது, Q மற்றும் 20இன் பெருக்கல் பலன் அப்படின்னு சொல்லும்போது இன்ட்டு போட்டு எழுதலாம், போடாமல் எழுதினாலும் கரெக்டு. இப்போ 20Q அப்படிங்கிறது கரெக்டு. ஆனால் Q20ன்னு போட்டாலும் கரெக்டு. ஏன்னா பெருக்கல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும். Q20ன்னு போட்டாலும் சரி, 20Qன்னு போட்டாலும் சரி, இன்ட்டு போட்டாலும் போடாட்டினாலும் என்ன போட்டாலுமே கரெக்டு. அப்போ இது சரியான பதில் தான் இருக்கிறனால விடை சரின்னு சொல்லியாங்க. மூணாவது கணக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். நாலாவது கணக்கு பாருங்கள். அறிவழகன் அவரது தந்தையை விட 30 வயது இளையவன். அறிவழகனின் வயதை அவரது தந்தையின் வயதை கொண்டு எழுதவும். அவங்க அப்பாவோட வயசு தெரியாது, ஆனால் அவனோட வயசு அவங்க அப்பாவோட வயசு என்னவோ அதை விட 30 வயசு கம்மின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தீர்வு எப்படி எழுதலாம்? தெரியாத ஒன்றை வந்து நம்ம ஒரு மாறியில் அசம்ஷன் பண்ணிக்கிறோம். உத்தேசமாக நம்ம எடுத்துக்கிறோம். அறிவழகனின் தந்தையின் வயதை வந்து X அப்படிங்கிற ஒரு மாறியாக நான் எடுத்துக்கிறேன். ஏயிலேருந்து Z வரைக்கும் எந்த எழுத்தை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நான் Xங்கிற எழுத்தை எடுத்திருக்கேன். அப்போ அறிவழகனின் தந்தையை விட 30 வயது இளையவன் சொல்லியிருக்காங்க.
இப்போ அறிவழகனின் வயது என்னவாக இருக்கும்? அப்பாவோட வயசு எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், அவனோட வயசு 30 வயசு கம்மி, குறைக்கிறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் 30. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு 50 வயசாக இருந்ததுன்னா இவருக்கு 50 மைனஸ் 30 20 வயசாக இருக்கும். அவங்க அப்பாவுக்கு 70 வயசு இருந்ததுன்னா 70 மைனஸ் 30 இவருக்கு 40 வயசு இருக்கும். சரியா? அப்போ எக்ஸுங்கிறது தந்தையின் வயது, மகனோட வயது எக்ஸ் மைனஸ் 30. 5வது கணக்கு, யூ என்பது இரட்டை எண் எனில் பின் வருவனவற்றை எவ்வாறு குறிப்பிடுவாய்? யூவின் அடுத்த இரட்டை எண் எது? யூவின் முந்தைய இரட்டை எண் எது? இதை கொஞ்சம் கவனிங்க. இப்போ நம்ம ஒரு இரட்டை எண் எழுதுகிறோம்ப்பா. ஸோ 4ன்னு ஒரு இரட்டை எண் எழுதுகிறேன். இந்த 4க்கு அடுத்து வரக்கூடிய இரட்டை எண் எதுன்னு பார்த்தோன்னா நமக்கு 6 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 4ஓட எதை கூட்டும்போது உனக்கு 6 கிடச்சிச்சு அப்படின்னா 2 கூட்டும்போது 6 கிடச்சிச்சு. சரி, அடுத்த இரட்டை எண் எடுத்துக்கோங்க. 6க்கு அடுத்து வரக்கூடிய இரட்டை எண் பார்த்தோன்னா 8. அப்போ அந்த 8 உனக்கு எப்படி கிடச்சிச்சு? 6ஓட 2 கூட்டும்போது கிடச்சிச்சு. அப்போ அடுத்த இரட்டை எண் வேணும் அப்படின்னு சொன்னால் எந்த எண்ணாக இருந்தாலும் அதற்கு அடுத்த இரட்டை எண் வேணும்னா எதால் கூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் 2 அப்படிங்கிற ஒரு எண்ணால் கூட்டப்பட்டுள்ளது. அப்போ யூவுக்கு அடுத்து வரக்கூடிய இரட்டை எண் அப்படின்னு சொல்லும்போது இதை நீ யூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த யூ 4 6ங்கிற இடத்துல யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உனக்கு பதில் என்ன வரும்? யூ கூட்டல் 2 அப்படிங்கிறது உனக்கு பதிலாக வரும். சரியா? சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? யூவின் முந்தைய இரட்டை எண். இப்போ 6ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 6ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். இதுக்கு முன்னாடி வரக்கூடிய இரட்டை எண் பார்த்தீங்கன்னா 4. ஸோ அந்த 4 உனக்கு எப்படி கிடச்சிச்சு? 6லேருந்து 2 நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கழிச்சிருக்கோம். 6லேருந்து 2 கழிச்சிங்கன்னா உனக்கு 4 கிடைக்கும். சரி, 8ன்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். இதுக்கு முந்தைய இரட்டை எண் 6. அப்போ 8ல் இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 2 கழிச்சிங்கன்னா 6 கிடைக்கும். ஸோ முந்தைய இரட்டை எண் கேட்டாலும் சரி, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இரட்டை எண் கேட்டாலும் சரி, முந்தைய இரட்டை எண் கேட்டாங்கன்னா 2 கழிச்சிக்கோங்க, அடுத்த இரட்டை எண் கேட்டாங்கன்னா 2 கூட்டிக்கோங்க. அப்போ யூங்கிறது ஒரு எண்ணாக இருந்தால் தீர்வு எழுதும்போது யூ கூட்டல் 2ங்கிறது அடுத்த இரட்டை எண், முந்தைய இரட்டை எண்ணுக்கு யூ மைனஸ் 2. 6வது, பின்வரும் வாய்மொழி கூற்றுகளை இயற்கணித கூற்றுகளாக மாற்றுக. முதல் கணக்கு, டீயுடன் 100ஐ அதிகரிக்க. இப்போ விடையை பாருங்கள். டீ கூட்டல் 100 அதிகரிக்கனா கூட்டல் குறி பயன்படுத்திக்கணும். டீ கூட்டல் 100. 2வது, கியூவின் 4 மடங்கு. 4 கியூ மடங்குனாலே பெருக்கல் பலன் தான். ஸோ 4 கியூன்னு எழுதிடலாம். 3வது, ஒய்யின் 9 மடங்கில் இருந்து 4ஐ குறைக்க. இப்போ 9 ஒய் குறைக்கன்னு சொல்லும்போது -4. மடங்குனா பெருக்கிக்கணும்ப்பா. 9ஐயும் ஒய்யையும் பெருக்கிக்கங்க, மைனஸ் குறி போட்டு 4 போட்டுக்கிறோம். ஏன்னா குறைக்க அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கனால. 7வது, பின்வரும் இயற்கணித கூற்றுகளை வாய்மொழி கூற்றுகளாக மாற்றுக. எஸ் டிவைட் 3, எக்ஸ் வகுத்தல் 3, 11 கூட்டல் 10x 70s. இதை நீ எப்படி எழுதலாம்? முதல் கணக்குக்கு எக்ஸ் வகுத்தல் 3, எக்ஸை 3ஆல் வகுக்க, அதான் பதில். 2வது கணக்கு, 11 கூட்டல் 10x, 11ஐ எக்ஸின் 10 மடங்கால் கூட்டுக அப்படின்னு சொல்லலாம். இல்லை 10 எக்ஸின் 10 மடங்கை 11ஆல் கூட்டுக, மாற்றியும் கூட எழுதிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா கூட்டலும் பெருக்கலும் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும். அதனால் நீ மாற்றி சொன்னாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. 3வது, 70s, 70 மற்றும் எஸ்ஸின் பெருக்கல் பலன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது எஸ்ஸின் 70 மடங்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 பதிலுமே இதுக்கு கரெக்டு. எஸ்ஸின் 70 மடங்குன்னு சொன்னாலும் கரெக்டு, 70 மற்றும் எஸ்ஸின் பெருக்கல் பலன் சொன்னாலும் கரெக்டு. 8வது கணக்கு, ஆசிரியர் 2 மாணவர்களிடம் ஓர் எண்ணை விட 8 அதிகம் என்ற வாய்மொழி கூற்றை இயற்கணித கூற்றாக எழுதுமாறு கூறுகிறார். வெற்றி 8 கூட்டல் எக்ஸ் எனவும் மாறன் 8x எனவும் எழுதினார். யாருடைய விடை சரியானது? ஸோ 2 ஸ்டூடெண்ட்டை டீச்சர் கூப்பிட்றாங்க. ஒருத்தன் பேர் வெற்றி, இன்னொருத்தன் பேர் மாறன். அவர் என்ன தலைப்பு கொடுக்குறாருன்னா, ஒரு எண்ணை விட 8 அதிகம் இந்த வாய்மொழி கூற்றை நீ இயற்கணித கூற்றாக எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. வெற்றி என்ன பண்ணுறான்னா 8 கூட்டல் எக்ஸுங்கிற பதில் கொடுக்குறான், மாறன் 8xங்கிற பதில் கொடுக்குறான். 2 பேரோட யாருடைய பதில் சரியானதுன்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு தீர்வில் ஒரு அட்டவணை போட்டிருக்கேன். வெற்றியோட விடை, மாறனோட விடை. ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா ஓர் எண்ணை விட 8 அதிகம் சொல்கிறாங்க. அப்போ அதிகம் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா நம்ம கூட்டல் குறி தான் பயன்படுத்தணும். மடங்கு அப்படின்னு சொன்னால் தான் நம்ம பெருக்கல் குறி பயன்படுத்தணும். அப்போ இங்கே கூட்டல் குறி தான் வரணும். ஸோ வெற்றியின் விடை தான் சரியானது, வெற்றியின் கூற்று தான் சரியானது. 9வது கணக்கு, பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. ஜி ஆனது 300 எனில் ஜி -1 மற்றும் ஜி கூட்டல் 1இன் மதிப்பு காண்க. ஜிக்கு பதிலாக 300 பிரதியிடுப்பா. ஜி -1னா முன்னி தொடரி மாதிரி தான். இதுக்கு முன்னாடி உள்ள நம்பரை பார்க்குறோம். ஜிக்கு முன்னாடி என்ன வரும்? 300லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 299. ஜியோட 1 கூட்டுறீங்க தொடரி. ஸோ 300ஓட 1 கூட்டினீங்கன்னா 301. அந்த ஜி இருக்க இடத்துல இந்த 300 பிரதியிட்டு பார்க்குறோம். பிரதியிடுறதுனா ஜி எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக அந்த 300 போடணும். சரியா? அப்போ ஜி -1 299, ஜி கூட்டல் 1 301. சரியா? 3வது கணக்கு,
2s மைனஸ் 6 ஆனது 30 எனில் எஸ்ஸின் மதிப்பு காண்க. இது வந்து இயற்கணிதத்தோட ஒரு சமன்பாடு மாதிரி. இதை நீங்கள் பெரிய கிளாஸ் வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா விரிவாக படிப்பீங்க. இப்போதைக்கு இது எப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 2s மைனஸ் 6 ஈக்குவல் டு 30. 2s மைனஸ் 6ங்கிறது 30 இருந்துச்சுன்னா இந்த எஸ்ஸுக்கு என்ன மதிப்பு கொடுப்பேன்னு கேட்குறாங்க. 2s மட்டும் வச்சுக்கிறோம். மைனஸ் 6ங்கிறது ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது. அதை நம்ம வலதுகை பக்கம் கொண்டு வருவோம். ஏன்னா எஸ்ஸுங்கிறது தான் நமக்கு வேணும். அப்போ எஸ்ஸை மட்டும் ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க தேவையில்லாததெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த பக்கம் கொண்டு வரோம். இப்போ ஒரு ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட்லேருந்து ரைட்டோ, ரைட்லேருந்து லெஃப்ட்டோ வரும்போது கூட்டலில் இருந்தால் கழித்தலில் வரும், கழித்தலில் இருந்தால் கூட்டலில் வரும், பெருக்கல்ல இருந்தால் வகுத்தலில் வரும், வகுத்தலில் இருந்தால் பெருக்கல்ல வரும். அப்போ மைனஸ் 6 நான் வலது பக்கம் கொண்டுட்டு போகும்போது ப்ளஸ் 6 வந்துடும். ஏற்கனவே 30 அங்கே இருக்குது. ஸோ 30ஓட 6 கூட்டும் போது 36. 2s ஈக்குவல் டு 36னா எஸ்ஸுக்கு மதிப்பு வேணும். உனக்கே தெரியும், ஒரு நம்பருக்கும் ஒரு மாறிக்கும் இடையில எந்த அடையாளமும் இல்லைன்னா அது 2 பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2s ஈக்குவல் டு 36னா நமக்கு வேணுங்கிறது எஸ் தானே. ஸோ பக்கத்தில் இருக்க 2 நமக்கு தேவையில்லை. அந்த 2 வந்து என்ன பண்ணிடுறோம், பெருக்கல்ல இருந்தால் வகுத்தலில் வரும். 36க்கு கீழே கொண்டு வந்துடுறோம். வகுத்தில் வந்து 36 வகுத்தல் போட்டு 2 போடலாம். அப்படி இல்லைன்னா பை போட்டும் போடலாம். 36 2 பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 2 மடங்காக இருக்குது, இரட்டை எண்ணாக இருக்குது. அப்போ இரண்டாம் வாய்ப்பாடெல்லாம் கேன்சல் பண்ணலாம். 2 18 2 36. ஸோ எஸ்ஸின் மதிப்பு 18. இல்லை பிரதிக்கிட்டு பாருங்கள். 2s மைனஸ் 6 ஈக்குவல் 30 கொடுத்துருக்காங்களா. அவனுக்கு என்ன கிடச்சிருக்கு, 18 அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 × 18 மைனஸ் 6 பிரதிக்கிட்டிங்கன்னா 2 18 எவ்வளோனா 36. 36 மைனஸ் 6, 36ல் 6 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன விடை கிடைக்கும், 30 அப்படிங்கிற விடை கிடைக்கும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க அந்த 18ங்கிறது சரியான விடை. 10வது கணக்கு. இது ஒரு முக்கியமான கணக்கு, எக்ஸாமில் கேட்பாங்க அடிக்கடி. பின்வரும் அட்டவணையை நிரப்புக. மேலும் k/3 மதிப்பு 5 எனில் k மதிப்பை காண்க. அட்டவணை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு 2 நம்பருக்கு வந்து உனக்கு ஃபில் பண்ணி காமிச்சிருக்காங்க. கேக்கு அவங்களே மதிப்பு கொடுத்துட்டாங்க. கேக்கு பாருங்கள் 3, 6, 9, 12, 15, 18 எல்லாமே 3ஆம் வாய்ப்பாடு 3இன் மடங்காக இருக்கிறது. கீழே பார்த்தீங்கன்னா k/3. k/3னா அந்த கொடுத்துருக்க ஒவ்வொரு எண்ணையும் 3ஆல் வகுத்துருக்காங்க. இப்போ 3 3ஆல் வகுத்திங்கன்னா ஈவை மட்டும் தான் எழுதுகிறோம். 3 3ஆல் வகுத்திங்கன்னா 1, 1 3 3. அடுத்தது 6/3, 2 3 6. இப்போ 3வது என்ன வரணும், 3 3 9. 4வது கட்டத்தில் 4 3 12. 5வது கட்டத்தில் 5 3 15. 6வது கட்டத்தில் 6 3 18. ஸோ மேலே உள்ள வரிசை ஃபுல்லாக 3இன் மடங்காக இருக்குது. கீழே உள்ள வரிசை ஃபுல்லாக 1ஆம் வாய்ப்பாடு 1 2 3 4 5 6. ஸோ அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேக் கொடுத்துருக்க மதிப்பை பூரா 3ஆல் வகுக்கும் போது நமக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கிது. சரியா. இப்போ அட்டவணை நம்ம நிரப்பியாச்சு. அடுத்து ஒரு சின்ன கேள்வி, k/3 மதிப்பு 5ஆக இருந்தால் k மதிப்பு என்ன? இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஒரு ரவுண்டு போட்டு காமிச்சிருக்கேன். k/3 மதிப்பு 5ன்னு சொல்லிட்டாங்க. k/3 மதிப்பு 5னா அதுக்கு நேராக உள்ளது என்னது, k மதிப்பு. இப்போ k மதிப்பு 15. ஸோ k/3 ஈக்குவல் டு 5ஆக இருந்தால் k மதிப்பு 15. அப்படியும் செய்யலாம். இல்லை நான் இப்போ உனக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். வகுத்தலில் இருந்தால் வலதுகை பக்கம் போகும்போது அது எதில் போகும், பெருக்கல்ல போகும். அப்போ ஏற்கனவே 5 இருக்கா, இப்போ 3 இந்த பக்கம் வரும்போது பெருக்கல்ல வரும். 5 3 15. அப்படியும் விடை கண்டுபிடிக்கலாம். அட்டவணையை பார்த்து நீ என்ன பண்ணலாம், எளிமையாக விடை எழுதலாம். ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய கணக்குகள். இந்த 3வது கணக்கும் இந்த புறவய வினாக்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்தது, இது 2 மட்டும் எனக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். 3வது ரோமனில் அடுத்த 2 அமைப்புகளை வரையவும் மற்றும் அட்டவணையை நிரப்பவும். இந்த படத்தை பாருங்கள். முதல் படத்தை ஒரு சதுரம், 2 முக்கோணங்கள், ஒரு வட்டம் சேர்ந்த ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் அதே படத்தை 2 தடவை வரைஞ்சிருக்காங்க, 3 முறை வரைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் போட்டு எம்டியாக விட்டுட்டாங்க. கீழே வந்துருங்க, அந்த அட்டவணைக்கு வந்துருங்க. வடிவங்கள் என்னென்ன வடிவங்கள் இருக்குன்னா சதுரங்கள் இருக்குது, வட்டங்கள் இருக்குது, முக்கோணங்கள் இருக்குது. முதலாம் அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சதுரம், 1 வட்டங்கள், 2 முக்கோணங்கள் இருக்குது. 2ஆம் அமைப்பில் 2 சதுரங்கள், 2 வட்டங்கள், 4 முக்கோணங்கள். 3ஆம் அமைப்பில் 3 சதுரங்கள், 3 வட்டங்கள், 6 முக்கோணங்கள். இந்த 3 தான் அவங்களே கொடுத்துட்டாங்க. மிச்சம் இருக்க 2 அமைப்பை யார் வரையணும்னா நீ வரைஞ்சி அதுக்கப்புறம் இந்த அட்டவணையை வந்து நிரப்பணும். ஒன்றும் இல்லை, இந்த படம் இருக்குல்ல, இந்த படத்தை வந்து 4 முறை வரைஞ்சிக்க. 4 முறை வரைஞ்சிட்டு அதில் எத்தனை சதுரம், வட்டம், முக்கோணங்கள் இருக்குங்கிறத அந்த அட்டவணையில் நிரப்பிடும். அடுத்த படம் இதே படத்தை 5 தடவை 5 முறை வரைஞ்சிக்கோ. 5 முறை வரைஞ்சதுக்கப்புறம் அதில் எத்தனை சதுரங்கள், எத்தனை வட்டங்கள், எத்தனை முக்கோணங்கள் இருக்குங்கிறத அப்படியே நீங்கள் பார்த்து நிரப்ப மட்டும் செஞ்சால் போதும். ரொம்ப ஈஸி. சும்மா டயக்ராம் வரைகிற, அதை பார்த்து அப்படியே எண்ணி எண்ணி பதில் எழுத போகிறேன். ரொம்ப ஈஸி. கீழே உள்ள புறவய வினாக்கள் யோசித்து பார்த்து பதில் எழுதுங்க. சரியா. Thank you, students.